இறக்கப்பட்டு காப்பாத்தின இடத்துல அவங்களுக்கு நீ செய்வன வைக்க நான் விடமாட்டேன்னு சொல்லி பல ரூபத்துல அவங்களுக்கு இடத்துல கொடுத்து கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் அதை ஒண்ணுமில்லாம பண்ணி விட்டுரும். எப்பேற்பட்ட ரகசியம் சொல்ற பாத்தீங்களா? இதுக்கு நீங்க ஒரு செலவும் இல்லை. இதுல இன்னொரு விஷயம், ஒரு பிரேதம் அடக்கம் பண்ணுனா அஸ்வமேத யாகம் நடத்துறதுக்கு சமம்னு சொன்னோம். அப்ப அந்த தோஷமும் நிவர்த்தியாகி அஸ்வமேத யாகம் நடத்துறதுக்கு உண்டான யோகமும் நடக்குது. உங்களுடைய கர்மா செய்வன தோஷம் நமக்கு நிவர்த்தி ஆகுது. குடும்பத்துக்கு புண்ணியத்தையும் நீங்க சேர்த்து வைக்கிறீங்க. அப்போ அந்த ஆத்மா வாழ்த்த வாழ்த்த வாழ்த்தா நம்ம வளர்ந்து போய்கிட்டே இருக்கிறோம். யாருமே நம்மளை தடுக்க முடியாது. உங்க கர்மாவை நான் வாங்க முடியாது, என்னுடைய கர்மாவை நீங்க வாங்க முடியாது. அனுபவிச்சுதான் அவங்கவுங்க அனுபவிச்சுதான் அந்த கர்மாவை குறைக்க முடியும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு புண்ணியத்தை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா கடவுளே தலை வணங்கக்கூடியது ஒன்னே ஒண்ணு, ஒரு அனாதிபாடி எடுத்து அடக்கம் பண்றது அஸ்வமேத யாகம் நடத்துறது விட சமம். அப்ப இந்த புண்ணியமான காரியத்தை நம்மளோட வம்சாவளியில நமக்கு ஏதாவது ஒரு தீங்கு நடந்ததுன்னா இப்படி ஒரு புண்ணிய காரியத்தை நீங்க செய்யும் போது உங்க வாழ்க்கையில நம்ம ஜாதகத்துல 12 கட்டம் சுத்தமாயிரும்னு சொல்லுது. எப்படி நீங்க உங்க ஜாதகத்தை பூர்ண யோகம்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பூர்ண யோகம், பூர்ண யோகம்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பூர்ண யோகம் அது என்ன? பூர்ண யோகம் சொல்லுங்க. பூர்ண யோகம்னா என்ன? இந்த பூர்ண யோகம் அப்படின்னா என்ன? அப்படின்னா பூர்ண யோகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய நல்ல விஷயம். பூர்ண அதாவது பரிபூர்ண யோகம் அப்படிங்கிறது ஒரு நல்ல யோகம். இந்த பரிபூர்ண யோகம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு தாயுடைய கருவறையில இருந்து தொப்புள் கொடி அறுக்கும் நேரம் இந்த பிரபஞ்சம் பார்த்து நம்மளுக்கு என்ன தோஷத்தை பிக்ஸ் பண்ணி கருவில இருந்து வெளியில வந்தோடனே இந்த பிரபஞ்சம் என்ன தோஷத்தை கொடுக்குதோ அந்த தோஷத்தை வாங்கித்தான் இந்த பிரபஞ்சத்துடைய மூச்சு காத்தை இழுத்து அம்மானு கத்தும் போது நல்லதும் கெட்டதும் ஜாதகத்துல போய் கோச்சாரமா இருக்கிறதுல லக்கணம் மட்டும் நீங்க போட்டு உங்களுக்கு சொந்தமாக்கின ஒரே ஒரு ஜாதகம் தானே உங்களுடைய ஜாதகம். கோச்சாரம் தான் எல்லாத்தோட ஜாதகத்துக்கு வேலை செய்யுது. நீங்க இத்தனை மணிக்கு பிறந்தன்னு சொல்லி உங்களுக்குன்னு ஒரு டயத்தை பிரபஞ்சத்துல இருந்து எடுத்தது லக்கணம் மட்டும்தான் நீங்க அதுல செல்லுபடி பண்றீங்க, வேற எதுவுமே இல்லை. கரெக்டா இல்லையே சொல்லுங்க. இப்ப இந்த நிமிஷத்துக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் கிரக நிலைகள் எப்படி இருக்குதோ அப்படியே தான் இருக்கும். நீங்க பிறந்த நேரத்தை மட்டும் கேட்ச் பண்ணி இந்த நேரம் லக்கணம் எங்க விழுகுதோ அந்த நேரம் குழந்தை இந்த பிரபஞ்சத்துக்கு வந்துட்டா அந்த குழந்தைக்கு அந்த டைம் மட்டுமே எனக்கு ஜனன ஜாதகம்னு நீங்களே ஒரு பேர் சூட்டி வச்சுக்கிறீங்க. அதானே? அப்போ உங்களுடைய ஜனன ஜாதகம் எதுன்னு கேட்டா கருவுக்குள்ள இருந்து வெளியில வர வரைக்கும் உங்க ஜாதகம் என்னன்னு தெரியல. கருவை விட்டு வெளியில வந்து அம்மான்னு கத்தும் போது ஒரு பிரபஞ்சத்துல இருந்து ஒரு காத்தை வாங்கி வெளியில வந்து கத்தும் போது கோச்சாரத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசி கட்டத்துல விதிக்கப்பட்டிருக்குதோ அதைத்தான் நான் அனுபவிக்க போறேன்னு அப்பத்தான் ரெடிமேட் ஜாதகம் தயாராகுது. கர்ப்பத்துல இருந்து லக்கணத்தை பிக்ஸ் பண்ணி அன்னையில இருந்து எனக்கு லக்கணத்துக்கு 3ல ராகு 7ல கேது 5ல புதன் 6 சுக்கிரன் இப்படி எல்லாம் நீங்க சொல்றதுக்கு காரணமே அன்றைய கோச்சாரத்தை இன்றைய ஜனன ஜாதகமா மாத்தக்கூடிய சக்தி ஒரு குழந்தை வெளியில வந்து அம்மானு கத்தும் போதுதான் இந்த பிரபஞ்சத்தோட மூச்சு காத்த உள்ள எடுத்துட்டு போய் 9 கோள்களும் அதுக்குள்ள வேலை செஞ்சுதான் அந்த ஜாதகம் ஜனன ஜாதகமா மாறும். அந்த நேரத்துல என்னென்ன தோஷங்கள் நீங்க போன ஜென்மத்துல என்னென்ன தோஷங்கள் பாவங்கள் கர்மங்கள் பண்ணணுமோ அதைய பிரபஞ்சம் பார்த்து இருந்து இப்பதான் நீ ஆத்மாவா வெளியில வர்றையான்னு பார்த்து அந்த நேர கோள்கள் எல்லாம் எப்படி எப்படி இருக்குதோ அப்படியே நீ அனுபவிச்சே ஆகணுங்கிற விதிய பிரபஞ்சம் பிக்ஸ் பண்ணித்தான் உங்களுக்கு ஜனன ஜாதகமா பிறக்குது. எப்படி? இது சரியா தவறா? அப்போ இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா, என்னமோ இடத்துல என் மீது எப்போது தெரிந்திருந்தால் அப்போது நான் கற்பத்தில் கலைந்திருப்பேன் இருந்துச்சா இல்லைங்களா?
என் விதி அப்போதே தெரிந்திருந்தால் நான் கருவிலேயே கலைந்திருப்பேன் ஒரு வார்த்தை வருமா? அப்ப விதியை நீங்க தெரிஞ்சுக்க கூடாதுன்னு சொல்லி பிரபஞ்ச ரகசியமா ஒளிச்சு வச்சு நானே உனக்கு தண்டனை கொடுக்கறேன்னு சொல்லி கோச்சாரத்தை பிக்ஸ் பண்ணி லக்கணத்தை மட்டும் தாய் பெத்து கொடுக்குது. அதானே? எப்படி இந்த இடத்துக்கு நீங்க வந்துருங்க. சூப்பரா இருக்கா? அதாவது என் விதி எப்போது தெரிஞ்சிருந்தா அப்போது நான் கருவறையில் கலைந்திருப்பேன்னு சொன்னா உங்களோட விதியை நீங்க இதுதான் மதி மேல விதி ஏறி சவாரி பண்ணுமா? எப்படி? மதி மேல விதி ஏறி சவாரி பண்ணுமா? எப்படி? அப்போ மதிய வச்சு விதிய வெல்ல முடியாதுங்கிறத அறிவை வச்சு நீங்க சிசரியனே பண்ணினாலும் ஆனா விதி சவாரி பண்ணுமா நம்ம மேல? மதியெல்லாம் தோத்து போயிருமா? விதிதான் ஜெயிக்குமா? அதுக்குத்தான் இந்த பிரபஞ்சத்துல வெளியில வரும்போது நீ வரப்போறேங்கிறது பிரபஞ்சத்துக்கு தெரிஞ்சு அந்த நேரம் பார்த்து உங்க ஜாதகத்துல 12 கட்டத்திலையும் இந்த கிரகங்களுடைய பார்வை சேர்க்கை எல்லாமே இருக்குமா. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த 12 ராசிக்குள்ள 27 நட்சத்திரம் 9 கிரகங்களுடைய உலாவி வரக்கூடிய பார்வை தோஷங்கள் என்னெல்லாம் இருக்குதோ உங்களோட ஆயுள் காலம் முடியறதுக்குள்ள இந்த 12 கட்டத்திலையும் ஒரு கிரக சூழ்நிலைகள் எங்கெங்க நட்சத்திரங்கள் பாதங்கள் எல்லாம் இருக்குதோ எல்லா கோயிலுக்குமே நீங்க போயிட்டு வந்தாச்சுன்னு சொன்னால் அந்த ஜாதகம் பரிபூர்ண ஜாதகம் என்று பொருள். எப்படி? ஐயா புரியுதா? சவுண்ட காணமே. இந்த உலகத்துல 108 கோயில் இருக்குது. நீங்க ஒரு குரு பகவான் ஒரு விசாக நட்சத்திரத்துல 1ஆம் பாதத்துல இருக்குதுன்னா அந்த விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல யாருக்கு அங்க இருக்குதோ அவங்க விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல இருக்கிறவங்க அந்த விசாக நட்சத்திரம் 1ஆம் பாத கோயிலுக்கே போயிட்டு வந்தா அந்த இடத்துல துளாராசியில் இருக்கிற தோஷம் நிவர்த்தி ஆகுமா. இதே மாதிரி 108 பாதத்துக்கு 108 கோயில். இதுல 9 கிரகங்களும் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்குதோ அந்த நட்சத்திரத்தினுடைய கோயிலுக்கு போயிட்டு வந்தால் லக்னம் என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்குதோ அந்த நட்சத்திர கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மாந்தி எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்குதோ அந்த நட்சத்திர கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இந்த நவ கிரகங்களும் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்குதோ அந்தந்த நட்சத்திர கோயில்ல போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா நீங்க பண்ணியாச்சுன்னு சொன்னால் இத்தனை கோயிலுக்கும் இந்த கிரகங்களுக்காக இந்த ஆத்மா போய் அந்த கோவிலுடைய பாதம் பட்டால் அந்த ஜாதகம் புண்ணிய ஜாதகமாக மாறி பரிபூர்ண யோகத்தை கொடுக்குமா. எப்படி? அம்மா எப்படி இருக்குது? அப்ப நம்ம ஜாதகத்தை நம்ம சுத்தப்படுத்தணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்? லக்கணத்துக்குள்ள ராகு இருந்தா திருப்பாம்பரம் போங்கிறோம், செவ்வாய் தோஷம் இருந்தா முருகன் கோயில் போயிட்டு வாங்குங்கிறோம், 7 சுக்கரம் இருந்தா கலசர தோசை கோயில் போயிட்டு வாங்குங்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் கிரகம் எல்லாம் சேர்ல உட்கார்ந்துருக்குது. எத்தனாவது சேர்ல உட்கார்ந்துருக்குது? 4 கால் உள்ள சேர்ல உட்கார்ந்துருக்குது. இந்த 4 காலில் இருக்கிற சேர் கோயில் போயிட்டு வந்தீங்களே அந்த சேர்ல உட்கார்ந்துக்கிற கிரகம் 4 காலு தான் தாங்கிட்டு இருக்குது. அந்த பாத கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? இல்லையல்ல. அங்க போங்க, கண்டிப்பா சரியாது. கரெக்டா? அப்போ தெய்வங்கள் எல்லாம் சேர்ல உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்குது. ஆனால் சேர தாங்கி பிடிச்சது 4 பாதம். அதனாலதான் அந்த காலத்திலேயே 4 காலு வாகனம், 4 காலு கட்டில், 4 காலு சேர், இது எல்லாமே உருவாக்குனாங்க. 3 காலு எது நிக்காது அப்படின்னு சொல்லித்தான் 4 காலம் உருவாக்குனதே. ஒரு நட்சத்திரத்துக்கு 4 வாதகம் போது ஒரு காலத்துல மணவரை கட்டுறதுல இருந்து பந்தல் போடுறதுல இருந்து 4 காலம் நிப்பாட்டி 4 காலுக்கும் பூஜை போட்டு பண்ணு காரணம் நட்சத்திர பாதங்களை வச்சுதான் அந்த காலத்துல கால்களை முடிவு பண்ணியிருக்காங்க. எப்படி? கோள்கள் கால்களா மாறிச்சா. எப்படி? கோள்கள்
கோள்கள் என்ற கால்கள். எப்படி? கோள்கள், கோள்கள் என்ற கால்கள். நீங்க காலுக்கு பூஜை போடுங்க, கோளுக்கு அப்புறம் போட்டுக்கலாங்க. கரெக்டா? நீங்க ஒன்னும் எனர்ஜியாவே வரலையே, எல்லாம் அவங்க எழுதிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா எப்படி புரியும்? கால்களுக்கு போடலாமா கோள்களுக்கு போடலாமான்னு சொல்லுங்க. என்னங்க? கோள்களுக்கு எதுக்குமா போடுறீங்க? அதான் கோள்கள் எல்லாம் சேர்ல உட்கார்ந்து இருக்குதுன்னு, சேர தாங்கி இருக்கிற கால்களுக்கு தானே போடணும். அப்ப கால்களை பிடிங்க. அதனாலதான் அந்த காலத்துல என்ன பண்ணாங்க? காலை பிடிங்கன்னாங்க. எந்த காலை பிடிக்க சொன்னாங்க? நட்சத்திரம் நின்ற காலை பிடிங்கன்னு சொன்னாங்க. நம்மளுக்கு போய் பெரிய மனுஷன் காலை போய் பிடிச்சாங்க. கரெக்டுங்களா? கரெக்டுங்களா? கோள்கள் பிளஸ் கால்கள் அந்த காலத்துல எல்லாமே இருந்திருக்குது. அன்னைக்கு ஒரு வார்த்தை கூட உங்களுக்கு நான் பழமொழியில சொன்னனே, காலை பிடிச்சிட்டீங்கன்னா எல்லா விஷயம் நடக்கும். அப்போ உங்க ஜாதகத்துல இனிமேல் நீங்க என்ன பண்றீங்க? உங்க ஜாதகத்துல பாதசாரத்துல பிறக்கும் போது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திரத்துல இருக்குதோ முதல்ல அந்த நட்சத்திர கோயிலை எழுதுங்க. அந்த நட்சத்திர கோயிலை எழுதி ஒரு கிரகத்துக்கு எந்த நட்சத்திரம் வருதோ அன்னைக்கு அந்த கோயிலுக்கு போய் தேங்காய் உடைச்சு சாமி கும்பிட்டுவாங்க. இப்படியே பண்ண 9 கிரகமும் மாந்தியும் லக்கணமும் இதெல்லாம் முடிச்சு கற்ப திசைக்கு ஒரு கோயில் போயிட்டு வாங்க. அந்த ஜாதகத்தினுடைய யோகம் அப்படியே வேலை செய்யுமா செய்யாத? சொல்லுங்க. முதல் நீங்க அந்த கர்மாவை எடுத்து விடாம நாமளே யோகமான ஜாதகம்னு எல்லாரும் நம்ம சொல்றோமே, இந்த யோகமான ஜாதகம்னு ஒரு கற்பத்துல பிறந்த ஜாதகத்தை கணக்கு போட்டு வச்சுக்கிட்டு இந்த சாதகமா பாதகமா இருக்கிறத சாதகமா மாத்திரக்கு முதல்ல இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சம் கொடுத்த சக்தி போய் நம்ம பார்த்துட்டு வந்தா தானே புத்தி வளரும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஒரு ஜோதிடராக இருந்தா 27 கோயிலுக்கு கண்டிப்பா நீங்க போயிட்டு வரணும். நமக்கு பாதகமா இருக்குது, பாதகாதிபதியா இருக்குது, வதையா இருக்குது, வேதையா இருக்குது நீங்க நினைக்கப்படாது. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்துல வான சாஸ்திரத்துல பல்லாயிரம் கோடி மைலுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நாம போய் பார்க்க முடியாது. ஆனா பல்லாயிரம் கோடி மைலுக்கு மேல இருக்கக்கூடிய நட்சத்திரத்தினுடைய சாரத்தை பிடிச்சு இந்த உலகத்துல பிரபஞ்சத்துல அத்தனை கோடி நட்சத்திரத்துல 27 நட்சத்திரம் மட்டும்தான் இந்த பூமியில செயல்படுதுன்னு சொல்லி அந்தந்த ஒளிகள் எந்தெந்த இடத்துல பட்டுதோ அதைய சித்தர்கள் விஞ்ஞானமா கண்டுபிடிச்சு அந்த இடத்துல நட்சத்திரத்தினுடைய தேவதைகள் எல்லாம் கண்டுபிடிச்சு அவங்க அந்த காலத்துல கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி பிரதிஷ்டம் பண்ணி வச்சுட்டு போனத இன்னைக்கு அவ்வளவு பெரிய மகான்கள் செஞ்சு வச்சத வாழ்க்கையில நீங்க 27 நட்சத்திரத்தை போய் பார்க்கலீங்கன்னா எவ்வளவு ஒரு பெரிய குற்றம் நீங்க சொல்லுங்க. ஜோசியரா இருந்து தினம் தினம் நட்சத்திரம் சொல்றோம். அந்த நட்சத்திரத்தினுடைய வாசல போய் ஒரு நாளாவது நம்ம இருந்து அந்த பாதம் பட்டுட்டு வந்தால் நாம் சொல்ற நட்சத்திரத்தனைக்கு எல்லாமே நடக்குங்கிறது காரணமே அந்த காலத்துல அறிஞ்சு தெரிஞ்சு நட்சத்திரத்துடைய சக்தியோட பவர்கள் எல்லாம் வாங்கி நட்சத்திரத்தினுடைய கோயிலுக்கு எல்லாரும் போயிட்டு வாங்கன்னு முதல் ஜோதிடர்களுக்கு 27 நட்சத்திர கோயில் போயிட்டு வந்தாலே வான சாஸ்திரத்திலிருந்து வரக்கூடிய சக்தி உங்களுக்கு வரும்னு சொல்லுது. எப்படி? நட்சத்திர கோயில், லக்ன கோயில், 108 பாதங்கள் என்னென்ன இதுல எது பரிபூர்ணமா நீங்க எங்களுக்கு சொல்லி எல்லா கோயில்களும். நிச்சயமாங்க ஐயா. இப்போ நான் பூர நட்சத்திரத்துல பிறந்திருக்கேன். பூர நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல பிறந்தேன். சிம்ம ராசியில பிறந்தேன். எனக்கு பூர நட்சத்திர கோயில் எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் பட்டுக்கோட்டை போற வழி ரோடு தீர்த்த ஈஸ்வரர்னு சொல்லி பூர நட்சத்திர கோயில் இருக்குது. நான் என்னைக்கு அந்த கோயில்ல போய் சாமிக்கு தேங்காய் உடைச்சு சாமி கும்பிட்டு அந்த கோயில ஒரு 2 மணி நேரம் நான் உட்கார்ந்துட்டு வந்தேன்.
அதுக்கப்புறம் தான் என்னுடைய பேர் மாரிமுத்தா இருந்தது சுப மாரிமுத்துன்னு மாறுச்சு. அப்போ நாம பிறக்கும் போது என்ன நட்சத்திரத்தை பிரபஞ்சத்துக்கு பிறந்தோமோ நட்சத்திர கோயிலுக்கு போகல, நாம் பிறந்த நட்சத்திர வீட்டுக்கு போறோம். அதுதான் உண்மை. எப்படி அது நான் கொடுக்குறேங்க. அதை எடுத்தீங்கன்னா 27 நட்சத்திரம் ஓடி. அதாவது எதுக்கு உதாரணம் சொல்றேன்னா, யாரோ ஒருத்தர் போய் அனுபவிச்சு பின்பற்றி போங்கிறதுக்காக நாம அதை பண்றோம். அப்போ நம்ம அந்த தீர்த்த ஈஸ்வரர் கோயிலுக்கு போகும்போது அது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த தீர்த்த ஈஸ்வரனை எப்பவுமே அந்த சாமியோட கருவறை பக்கம் எங்கேயோ குளத்துல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குமா. அந்த கோயிலை சுத்தி தண்ணியா தான் இருக்குது. அது பேரு தீர்த்தம் ஊறிட்டே இருக்குதாங்க. 7 குளம் இருக்குதாம. 7 குளத்தோட தீர்த்தம் கோயிலுக்கு மேல பொங்கி வருது, கருவறைக்கே வருது தண்ணி. நாங்க போய் ஐயா நான் பூர நட்சத்திரங்க ஐயா, நான் ஒரு ஜோசியர், நான் இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன், எனக்கு அர்ச்சனை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் சாமி கும்பிட்டேன். நான் சாமி கும்பிடும் போது பாத்தீங்கன்னா இங்கிருந்து போகும்போது ஒரு தெய்வம் ரொம்ப பக்கத்துல என்ன இங்க வச்சுக்கிறான் கோயில கருவறையில வைக்கிறேன்னு ஒரு எண்ணம் வருது. கடைசியில பார்த்தா ஒரு செகண்ட் தாங்க சாமி முன்னாடி நின்ன மாதிரியே இருந்தது. எனக்கு தெரிஞ்சிச்சு இங்க கொண்டு போய் வச்சுக்கிறாங்களே உச்சவரா அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு செகண்ட்ல பேசிட்டே போறேன். அடுத்த செகண்ட் அந்த நடுச்சண்டல காணும். மறுபடியும் பார்த்தா சாமி உள்ள போய் எங்க காணான்னு உள்ள போறேன். இதே சாமி தான் கருவறையில உட்காந்துருக்குது ஒரு செகண்டுங்க. அப்ப என்னன்னா நம்ம இனம் வந்துருச்சுன்னு நம்மளுக்கு அது காட்சி கொடுக்குதுங்கன்னு சொல்ல வரேன். புரியுதா? நம்மளுடைய நட்சத்திரத்தினுடைய இனம், நம்மளோட ஆத்மா என்ன பார்க்க வந்திருக்குதுன்னு அதுக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்ப அந்த நட்சத்திர கோயிலுக்கு நீங்க போகும்போது உங்க உடம்புல அந்த நட்சத்திரத்தினுடைய பின்பற்றித்தானே அந்த பஞ்சபூத சக்தி வச்சு கோயில் கட்டியிருப்பாங்க. அந்த நட்சத்திரக்காருக்கே அந்த பரிபூர்ணமான பவர் வந்து அந்த மண்ணுல கால் எடுத்து வச்சோன்னே வேலை செய்யும். அப்ப 27 நட்சத்திரத்தையும் ஒரு ஜோசியரா இருக்கிறவங்க நவகிரக கோயிலுக்கு நீங்க போயிருக்கீங்க. ஒரே நாள்ல 9 கோயில் போயிட்டு வந்துடுறாங்கன்னு சொல்றாங்க. யாராவது என்னைக்காவது ஒருத்தர் நான் 27 நட்சத்திர கோயில போய் நான் பார்த்துட்டு வந்தேன்னு யாராவது சொல்றாங்களா? ஒரு நாள் நீங்க எல்லாம் தயாரா இருந்தா சொல்லுங்க. 27 நட்சத்திர கோயிலை பங்கெடுத்து நம்ம எல்லாரும் போயிட்டு வரலாம். உங்களால முடியுமா? இதுல குழுவில ஒரு நாள் வரலைனாலும் டூர் கேன்சல் ஆகும். அதுதான் மெயின் பாயிண்ட். இந்த இடத்துல டைம் ஆயிட்டாங்க, லேடிஸ் எல்லாம் மென்சஸ் ஆயிட்டாங்க, எதுவும் நினைக்காதீங்க. ஆமா, எதுவுமே நினைக்க கூடாது. ஐயா நான் டைம் ஆயிட்டேன், மென்சஸ் ஆயிட்டோம், கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள வராது அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. கோயில் வாசல்ல போய் அந்த கோபுரத்துடைய நிழல் பட்டாலும் நம்மளோட கர்மா தீரும். கருடனுடைய நிழல் நம்ம மேல பட்டாலே, கருடனே என் மேல பட்டதுன்னு அவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் பண்றீங்களே. இந்த இடத்துல கருவறைக்குள்ள ஒரு பெண் சக்தி தான் குடியிருக்குது. ஓம் சக்தி ஆதிபராசக்திக்கு வந்து எந்த நேர காலமா இருந்தாலும் நீங்க மாலை போட்டு வரலான்னு அந்த காலத்துல போனதுக்கு காரணமே, ஒரு குழந்தை பிறந்தா தீட்டுங்கிறாங்க, ஒரு பெண்ணு மென்சஸ் ஆனா தீட்டுங்கிறாங்க, இறந்தா தீட்டுங்கிறாங்க. ஆனால் முதல் நம்மளே பிறக்கும் போது தீட்டுன்னு தானே வந்திருப்போம். இதுல என்ன தீட்டு சொல்லுங்க? ஒரு ரத்தம் சொட்டாம ஒரு குழந்தை, ரத்தம் இல்லாம ரத்தம் படாம ஒரு குழந்தை வெளியில வந்ததா சரித்திரம் உண்டா? அப்ப அங்க நம்ம பிறக்கும் போதே தீட்டுத்தான் வாங்கிட்டு வந்தா, இங்க குளிச்சுட்டு வந்து ஐயோ அந்த வீட்டுல போய் வட்டனை தொடாத செம்ப தொடாத தீட்டுன்னா இது எப்படி சாத்தியம்? அதனால இந்த இடத்துல இந்த குழுல எத்தனை அம்மா சொல்லுங்க. அம்மா அம்மா வாங்க வாங்க வந்துட்டீங்களாம்மா? இன்னைக்கெல்லாம் அடடா எல்லாரும் நீங்க காலை மத்தியானமே நாங்க போட்டு விட்டோம்லம்மா. விஜயராணிமா உள்ள வந்துட்டாங்களா? எல்லாருமே கொஞ்சம் சரிம்மா, நான் கிளாஸ் எடுத்ததுல இருந்து ரெக்கார்ட் இருக்குது, நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். நல்லா இருக்குமா? நல்லா இருக்குங்கம்மா. எல்லாம் நிறைய முக்கியமான விஷயங்கள் அருமையா போயிட்டு இருக்குது. வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இல்லைங்கம்மா, இல்ல நல்லபடியா காசி போயிட்டு வந்தாங்கம்மா, எல்லாரும் நல்லா இருப்பீங்க.
ஆமாங்கம்மா, எல்லாம் நல்லா இருக்குதுங்க. ரொம்ப சந்தோஷம். சரி, ரொம்ப நன்றிங்கம்மா. அப்போ இந்த தீட்டை பத்தி யாரும் நினைக்காதீங்க. நம்ம வாழ்க்கையில ஒரு 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 பாயிண்ட் எடுத்துக்கலாம். நம்ம வாழ்க்கையில இந்த ஜோதிடர் தமிழ்நாட்டிலேயே சிறந்த ஜோதிடர்களாகவும் 27 நட்சத்திரத்தையும் முழுமை அடைஞ்சவங்க இந்த உலகத்திலேயே புகழ்பெற்ற ஜோசியராகவும் உங்களை நான் அரங்கேற்றம் பண்ணி வைக்கிறேன். நம்மளுடைய குழு ஒரு வருஷத்துக்கு இருக்கும். அந்த ஒரு வருஷத்துக்குள்ள 27 நட்சத்திரத்துக்கும் 27 நாள் முடிவு பண்ணி ஒரு நாளும் எல்லாரும் ஒருத்தரும் கூட இதுல மாறாம கண்டிப்பா ஒரு நட்சத்திர கோயிலுக்கும் நம்ம அத்தனை பேரும் போயிட்டு வந்துட்டால் இந்த 27 நட்சத்திரத்தினுடைய தேவதைகளுடைய ஆசீர்வாதமும் 27 நட்சத்திரத்தினுடைய சுயம்பு தெய்வத்தினுடைய கருவறையுடைய அமைப்பும் நம்ம ஜாதகத்துல 27 நட்சத்திரத்தினுடைய யோகமும் அனைத்தும் உங்களுக்கு உலகம் பூரா அரங்கேற்றம் பண்ற அளவுக்கு ஒரு சக்தி பிறக்கும். ஒரு கோயில் போயிட்டு வந்தாலே ஒரு வைப்ரேஷன் இருக்குதுன்னு சொன்னா 27 நட்சத்திரத்தினுடைய கோவிலை நீங்க கையில் எடுத்தாச்சுன்னா இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது தோஷம் இருக்குமா என்ன? 9 கிரகங்களும் 27 நட்சத்திரக்குள்ள அடக்கம். 27 நட்சத்திர கோயில் போயிட்டு வந்தா 9 கிரகங்களும் நம்ம கூட பேசுமா பேசாதா சொல்லுங்க? நம்ம காலம் இருக்கும் போதே நவகிரக கோயிலுக்கு போயிட்டு வந்தது சந்தோஷம். ஆனால் நவகிரகத்தை இயக்கக்கூடிய சக்தி நவகிரகத்தினுடைய நட்சத்திர சாரத்துக்கு அதிகமான பவர் உண்டு. அதனாலதான் சாரம் பார்க்காத ஜோதிடம் சோரம் போய் விடுவார்னு சொன்னது காரணமே. எந்த ஒரு பொருளும் ஒரு சாரத்து மேலதான் உட்காரு. அதனால நாம கண்டிப்பா எப்படி அன்னைக்கு விஸ்வாமித்திர கோயில் போய் உங்களுக்கு எல்லாம் வந்து சிறப்பு பூஜை பண்ணணுமோ அது போல நம்மளுடைய பயணமே 27 நட்சத்திரத்துல இந்த குழுவுல வந்து ஜோதிடங்கள் நல்லா படிச்சு தயாராகி நீங்க பெரிய லெவல்ல வர்றதுக்கு ஒரு மாசமும் ஒரு வாரத்துல ஏதாவது ஒரு நாள்ல இந்த நட்சத்திர கோயில் வந்து அசுவனி நட்சத்திரத்திலிருந்து ஆரம்பிச்சு ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் முடிக்கலாம். அனைத்து பேரும் அந்த குழுவுல வரணும். ஒருத்தரும் கூட மிஸ் ஆகக்கூடாது. என்ன வேலை இருந்தாலும் சரி. ஆமா, ஆரம்பிச்சாச்சுன்னு சொன்னால் அதை முடிச்சிடணும். 27 நட்சத்திர கோயிலை நாங்கெல்லாம் சுத்தி வந்தோம்னு சொன்னால் நீங்க காசி, கயா, அலகாபாத், பத்ரநாத், கேதார்நாத்ங்கிற மாதிரி அத்தனை கோயிலுக்கும் போயிட்டு வந்து எல்லா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சாமிகளும் 27 நட்சத்திரத்துக்குள்ளதான் அடங்கியிருப்பாங்க. அதனால 27 நட்சத்திர கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா எல்லா தெய்வங்களும் உங்களோட வாசம் செய்யும். அதுக்காக சொல்றேன். இது ஒரு பயங்கரமான பரிகாரம் இல்லையா? ஒரு கோயிலுக்கு போகும்போது நம்மளுக்கு 10 பரிகாரம் கிடைக்கும். 27 நட்சத்திரத்துக்கு போகும்போது 270 பரிகாரம் கிடைக்கும். 270 பரிகாரம் கிடைக்கும். பரிகாரம் கிடைக்கும். 270 பரிகாரங்கிறது பெரிய விஷயங்களா?